அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னாள் அமைச்சர் 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கூறினார், நாங்கள் தான் வீடு கட்டி கொடுத்தோம் சொன்னாங்க. வீடு கட்டி கொடுத்தீங்க, ஆனால் அந்த வீட்டோட தரத்தை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் போய் பாருங்க. ஒவ்வொரு வீட்லையும் பார்த்தீங்கன்னா அங்கங்க உடஞ்சி தொங்குது, கம்பி தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு மறுசீரமைப்புன்னு சொல்லி 50,000 55,000 சொல்றீங்க. ஆனா பார்த்தீங்கன்னா 2 கிலோ சிமெண்ட்டை பூசி விட்டு ஒரு வெள்ளை சின்னாம்பு அடிச்சுட்டு மறுசீரமைப்புன்னு பண்ணியிருக்காங்க. இதை கொஞ்சம் ஆய்வு செய்யுங்க. மாண்புமிகு ரெட்டியார்பட்டி ராணன் பேசுங்க. வாரிக்கரையிலே மண்டபம் ஒன்றை வளர்ந்து நாரியர்கள் கூடி நாடங்கி பாசமிட்டு ஒரு குடைக்குள் ஆழ்வாய் உன்காலம் என் மகனே ஐயா வைகலத்திரட்டினுடைய மாண்பு உறுப்பினர் கே என் நேரு அவர்கள் அவர் பேசுறாரு. மாண்பு உறுப்பினர் கே என் நேரு உட்கார். மற்றவங்களாம் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மற்றவங்களாம் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் சொன்னார், கடந்த காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள் எல்லாம் பழுதுபட்டு இருக்கிறது, அது உங்களால் சரியாக பழுதுவாக்கவில்லை என்றெல்லாம் சொன்னார்கள். உங்களுக்கு தெரியும், 1986ஆம் ஆண்டிலிருந்து இந்திரா காந்தி அவர்களுடைய காலத்திலிருந்து அந்த வீடு 13,000 ரூபாயில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்பெல்லாம் நாங்கள் சேர்மன், அவரும் சேர்மன், அவர் அந்த ஊர் சேர்மன், நான் புள்ளம்பாடி சேர்மன். 13,000 ஆரம்பிக்கப்பட்டு 3 லட்சம் ரூபாய் வரை நேரடியாக அரசாங்கமும் கான்ட்ராக்டுக்காரங்களும் கட்டுறதில்லை. அது இந்த பயனாளி பெருமக்களை கட்டுவது. அதுதானே தவிர பயனாளிகள் ஒவ்வொருவர் கூடுதலாக காசு பணத்தை போட்டு கட்டுகிறார்கள். ஒருவருடைய பணம் இல்லை என்று சொன்னால் இருக்கிறதை வைத்து கட்டுகிறார்கள். அதற்கு தான் பிறகு தலைவர் தளபதி இருக்கும்போது சரி, கலைஞர் இருக்கும்போது சரி, ஏற்கனவே கட்டப்பட்ட சமத்துவபுர வீடுகள் எல்லாம் பழுது பார்ப்பதற்கென்று அதற்கென்று தனியாக நிதி ஒதுக்கி அரசு சார்பாக நிதி ஒதுக்கப்பட்டது. எனவே நீங்கள் கூட இப்போது 70,000 வீடுகள் 5 லட்சம் ரூபாய் செலவிலே இந்த அரசு வழங்கி இருக்கிறது. இதை இன்னைக்கு ஏற்கனவே நம்முடைய அமைச்சர் அவர்கள் நேரடியாக சென்று பார்த்தார்கள். எல்லாம் பேஸ்மெண்ட் அளவில் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அது பயனாளிகள் பெருமக்கள் அவர்களுடைய சௌகரியத்தை கட்டி கொண்டு வருகிறார்கள். நீங்களாவது நல்ல முறையில் அந்த 5 லட்சத்தில் கட்டியிருக்கிறீங்க. நாளைக்கு உங்களை பார்த்து நீங்க கட்டினது சரியில்லைன்னு சொல்லாத அளவுக்கு நீங்க பார்த்துக்கீங்க. அவ்வளவுதான் சார். ஓகேங்க, ஓகே, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, நான் தெரிஞ்சுக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த 5 ஆண்டு காலத்துல கட்டி கொடுத்த வீடுகள் நிறைய இடத்துல இடிஞ்சு தொங்குது. அதை அந்த மக்கள்கிட்ட கேட்டா தெரியும். ஆனா நமது முதலமைச்சர் ஆட்சியில கட்டி கொடுக்கிற வீடு இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு ரொம்ப தரமா இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் உட்காரு. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு நீர்வளத்துறை அப்புறம் தானே நீங்க அடுத்து உட்காருங்க. மூத்த உறுப்பினர் சொன்னாரு, நீங்களாவது ஒழுங்கா கட்டுங்க, நாங்க குறை சொல்லக்கூடாது அப்படின்னாரு. நாங்க எது செஞ்சாலும் சரியாதான் நாங்க செய்வோம். நீங்க ஐயோ கையோலாம் என்னாதீங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க உறுப்பினர்லாம், நீங்க கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுங்க. இனி நீங்க கனவு கண்டா கூட இனிமேல் பட்டு நீங்க ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெளிவா சொல்லிக்கிறோம். புரியுதுங்களா? நீங்க இல்ல நீங்க அவர் மாண்பு உறுப்பினர் அவர்கள் என்ன சொன்னாரு, நீங்களாவது குறை சொல்லாத அளவுக்கு கட்டுங்கன்னு சொன்னார். அதை தான் நாங்க சொல்றோம். கண்டிப்பாக நாங்க தரமானதமா தான் கட்டுவோம். அதுக்கு தான் இந்த 5 லட்சம் ரூபாய். இதுங்க கலைக்கு தான் நாங்க போய் பார்த்துட்டு தான் சொல்றேன். உங்களுக்கு சொல்லிட்டேன், நாங்கள் அரசியல்வாதி அல்ல, நாங்கள் மக்களுக்கு செய்ய வந்திருக்கிறோம். நீங்க அதை புரிஞ்சுக்கீங்க. இத நீங்க சபையில நீங்க பேசும்போது நீங்க அது எப்படி பேசணும்ன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு மூத்த உறுப்பினர் சொன்னார்ன்றதுக்கோசம் நான் அதை சொல்றோம். உட்காருங்க. உறுப்பினர்
மாண்பு இங்க பாருங்க. உறுப்பினர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் அண்ணா. நீங்க பேசுறீங்களா? மாண்பு உறுப்பினர் கே. நேரு அவர்கள். உறுப்பினர் அண்ணன், நான் உங்களுக்கு சொல்றேன், மக்கள்கிட்ட போய் நீங்க பாருங்க. நீங்க இவ்வளவு காலம் இருங்க. நாங்க இப்போ 3 மாசம் தான் ஆச்சு. நாங்க போற இடம்லாம் என் அண்ணனை பார்த்துக்கோ, என் பிள்ளைய பார்த்துக்கோ, என் தம்பிய பார்த்துக்கோ அப்படின்றாங்க. ஏன் இதெல்லாம் நாங்க சொல்றோம் அப்படின்னா, நாங்க உண்மையா சொல்றோன்னே, யாரும் தவறு செய்ய மாட்டோம். திரும்ப இதை சொல்லிச்சுக்கோம். புரியுதுங்களா? அதனால நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஏதாவது பேசணும்னுட்டு பேசாதீங்க. இல்ல, நான் அதை அனுமதிக்க மாட்டேன். மாண்புமிகு கே. நேரு அவர்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பதில் சொல்வதாக தயவு செய்து எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏற்கனவே பயனாளி பெருமக்கள் தான் அந்த வீட்டை கட்டுகிறார்கள். கான்ட்ராக்ட்காரர்களோ அல்லது நாங்களோ அரசு அதிகாரிகள் மேற்பார்வையிடுவது மட்டும்தான் அரசு அதிகாரிகள். அமைச்சர்களும் சென்று நீங்கள் எப்படி பார்த்து விட்டு வருகிறீர்களோ அதே மாதிரி தான் அமைச்சர்கள் பார்த்து விட்டு வருகிறார்கள். எனவே தான் நான் சொன்னது, எங்களுடைய காலத்தில் அது சரியாக இருந்தது. 1 லட்சம் வீடுகள் கட்டி அதை திறந்து வைத்து ஊரகத்துறை அமைச்சர் அவர்களும் முதலமைச்சரும் சென்று போகுது. நானும் போயிருந்தேன். அனைத்து வீடுகளுமே இன்றைக்கு எல்லா இடத்துலையும் ஒரு அதிமுக காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள், ஜெயலலிதா அவர்களுடைய முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய படம் இருக்கிறது. எங்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட வீடுகளுக்கு கலைஞருடைய படம் போட்டு அங்கு வீடு கட்டு, கலைஞர் திட்டம் என்று வீடுகள் போட்டு எங்கு சென்றாலும் கிராமத்தில் செல்லும் போது அந்த வீடுகள்லாம் நன்றாக தான் இருக்கிறது. மாண்பு அமைச்சர் ஏதோ பார்த்து சொல்லியிருக்கிறீர்கள். எனவே எங்கள் காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள், அதுவும் அமைச்சர் அவர்கள் அந்த துறையிலே பாண்டித்யம் பெற்றவர், நன்றாக பார்த்து செய்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் சொல்வதை போல அவர் நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் சொல்கிறார் ஆங்காங்கு தொங்குகிறது என்று. இயற்கையாகவே பொதுவாக 10 வருஷம் 15 வருஷம் சொந்த வீடு கட்டுகிற போதே சில சங்கடங்கள் வருகிறது, ஆங்காங்கு இடிந்தெல்லாம் போகிறது. அதுபோல் இருக்குமே தவிர நீங்கள் எல்லாமே தவறு எல்லாம் நடந்து விடுவதில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் நான் நிறைய சொல்ல முடியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்கள் நாங்கள் அரசியல்வாதி அல்ல என்ற கருத்தை மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறார். அது ஒளிபரப்பில் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் இயக்கம் அரசியல் கட்சியாக தான் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு தேர்தல் களத்தில் நின்று வெற்றி பெற்று நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள் என்ற செய்தியும், நீங்கள் எந்த மக்களை நம்பி எங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறீர்கள், அதே மக்கள் தங்களை இப்படி சொல்லுகிறார்கள் என்ற புரிதலும் அடைவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொன்று மாண்பு வேளாண் துறை அமைச்சர் ஓராண்டுக்குள் கட்டப்பட்ட வீடுகள் என்று சொன்னார். அது முற்றிலும் தவறு. 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் முன்பு கட்டப்பட்ட வீடுகள் ஒருவேளை அப்படி இருந்தால் அதையும் பழுதுபார்ப்பதற்கு நிதி தந்த ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தவிர ஓராண்டுக்குள் அது போன்ற வீடுகள் தமிழகத்தில் இல்லை என்பதை பதிவு செய்யும். மாண்புமிகு நீதித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆக்சுவலாக இங்கே இந்த வீடு கட்டினதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அமைச்சர் அவரும் சொல்லிட்டு இருந்தாங்க தரம் சரியில்லை, குவாலிட்டி சரியில்லை, அதுக்கு அப்போசிஷன் நிறைய டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஆல் ரைட்டு. ஆக்சுவலாக இது நேற்று பிடபிள்யூடி இதுலேயே நான் கேட்டிருக்கணும். சின்ஸ் அதை கேட்க முடியல. பிகாஸ் இந்த குவாலிட்டி விஷயம் பேசுகிறத பார்த்தா இப்போ நான் சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் வேலு சாரை தான் கேட்கணும். ஆக்சுவலாக தென்பெண்ணை ரிவரில் ஒரு 16 கோடிக்கு கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜு 3 மாசத்துல காலியானதை பற்றி உலகமே பேசிச்சு. அது உங்களுக்கு தெரியும். அதில் நீங்கள் ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருப்பீங்க. டிஸ்சார்ஜ் வேஸ்ட், அதனால வாட்டர்ஸ் நிறைய வந்ததுனால 16 கோடியில் கட்டப்பட்ட அந்த ரிவர் மேலே கட்டின பிரிட்ஜு 3 மாசத்துல டெஸ்ட்ராய் ஆனது. அந்த ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க நீங்கள், அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் அந்த குவாலிட்டியை பற்றி பேசணும். அதனால அதுக்கு முதல் பதில் நீங்கள் சொல்லணும். நீங்கள் மாண்பு உறுப்பினர் வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதே மாமன்றத்திலே ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நம்முடைய மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே மன்றத்திலே எதிர்க்கட்சியாக இருந்த இந்த கேள்வி கேட்டு அவைகளெல்லாம் பதிலாக சட்டமன்றத்தினுடைய உரையிலே அதுவெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பாலம் என்பது ஆர்ஆர் என்கிற விங்கின் மூலமாக கிராம சாலை திட்டத்தின் மூலமாக ஒரு கிராம பகுதியிலே கட்டப்பட்ட பாலம். அது தென்பெண்ணை ஆற்றிலே கட்டப்பட்ட ஒரு பாலம். அதனுடைய டிசைன் 54,600 கனஅடி தண்ணியை வாங்குகிற அளவுக்கு தான் அதனுடைய தன்மை கட்டப்பட்டது. இதுவரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே பெய்யாத ஒரு மழை. அந்த மழை
இன்னும் சொல்ல போனால் ஆன்மீக பெருமக்கள் 14 கிலோமீட்டர் கிரிவலம் என்று வருகிற இந்த திருவண்ணாமலை மலையே சரிந்தது. சரிந்ததன் மூலமாக 7 பேர் இறந்தார்கள். அப்படி ஒரு மழை நாங்கள் பார்த்ததே இல்லை. எங்கள் வயதுக்கு பார்த்தது அது முன்னாலே பார்த்ததில்லை. அப்படி ஒரு மழை பெய்த காரணத்தினால் மலை சரிந்தது. அந்த அளவுக்கு ஒரு சேதம். கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் 50 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்த காரணத்தினால் சாத்தனூர் அணைக்கு வந்த தண்ணி 2.25 கனஅடி தண்ணீர் அங்கே வந்தது. அப்பொழுது பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் எங்கே டேம் உடைஞ்சிருமோ என்பதற்காக இரவோடு இரவாக 2.25 கனஅடி தண்ணீர் திறந்து விட்டார்கள். கனஅடி. அதற்கு பின்னால் பாம்பார் என்று ஒரு ஆறு வருகிறது டேமுக்கு கீழே. டிசைனு 54.600 தான் டிசைன். அது 3 மாசம் இல்லை, கட்டி கொண்டு இருந்த நேரம் முடிகிற தருவாய். அது அப்படிப்பட்ட நேரத்தில் டேம்ல இருந்து 2.25 பாம்பாருடைய தண்ணி இவைகளெல்லாம் சேர்ந்த உடனே 3 லட்சம் கனஅடி தண்ணி புழந்த உடனே அதனுடைய தாங்கும் திறன் இல்லாமல் அது அடித்து கொண்டு போனது என்று அந்த டிசைன்லாம் விளக்கம்லாம் சொல்லி ஏற்கனவே சட்டமன்றத்தில் பதிவில் இருக்கிறது. அது இயற்கையினுடைய சீற்றம். அந்த டிசைன் மேல இன்ஜினியரிங் மேல குறை சொல்ல முடியாதது. ஏன்னா கட்டினது 54.600, ஆனா வந்த தண்ணி 3 லட்சம் கனஅடி தண்ணி. அப்படி என்கிற பொழுது அதை தாங்காமல் அந்த பாலம் போன என்பது இதே சட்டமன்றத்தில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதான் உண்மை நிலை. அதுக்குன்னு ஒரு குழு போடப்பட்டு அவர்களெல்லாம் கூட ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இதுல டிசைன்ல தப்பு இல்லை, இது மழை பெய்த காரணத்தினால் 3 லட்சம் கனஅடி தண்ணீர் தாங்குகிற திறன் இல்லாமல் பாலம் அடித்து போனது என்பதுதான் உண்மை. மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இப்போதான் முதலமைச்சர் சொன்னாரு, நேற்றிலிருந்து ஒரு விவாதம் வந்து அந்தந்த மானிய துறை கோரிக்கை வரும் பொழுது நம்மளுடைய பேச்சுகள் விவாதங்கள் வந்து அந்த துறையை தாண்டி நிறைய விவாதம் பொழுது சாயங்காலம் 5 மணி 5:30 மணி வரைக்கும் நம்மளுடைய விவாதம் கண்டினியூ ஆகுது. நம்மளுடைய உறுப்பினர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய மானிய கோரிக்கை விவாதத்தை நோக்கி மட்டுமே நம்ம பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். மாண்புமிகு மூத்த உறுப்பினர் சொன்னாரு, அவர் கட்டின அந்த பாலம் நம்மளுடைய நிதியமைச்சர் சொன்னாரு அதுல என்ன சிக்கல்கள் பிரச்சனைகள்னு. நான் நேத்தே அதை சொல்லிட்டேன். இந்த அவையில வந்து ஆதாரத்துடன் இருந்தாதான் சமைக்கணும்னு 5 வருஷமா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு நெடுஞ்சாலைத்துறையும் பொதுப்பணித்துறையும் சேர்ந்து ஒரு பட்ஜெட்டை அவர் தாக்கல் செய்து பணிகள் செய்திருக்காரு. ஒவ்வொரு ரூபாய்க்கும் வெள்ளை அறிக்கை ரெடி ஆயிட்டு இருக்கு. மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு போய் அந்த வெள்ளை அறிக்கை கூடிய சீக்கிரத்தில் செய்யப்படும். அப்பொழுது அந்த பாலத்தோடைய பிரச்சனை என்னங்கிறது தெரியும். கல்லணை கட்டினது சோழர்கள் காலத்துல, இன்னும் எத்தனை மழை வந்தாலும் நல்லாதான் இருக்கு அந்த பாலம்லாம். நம்ம காலத்துல கட்டுற பாலம் தான் 3 மாசத்துல அழிஞ்சு போகுது. அதுக்கு வெள்ளை அறிக்கையில பதில் வருங்கிறத நான் பதிவு பண்ணி மானிய கோரிக்கை விவாதத்துக்கு நம்ம போகணுங்கிறது என்னோட தாழ்வான வேண்டுகோள்.